Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாரும் இந்த பரிசுத்த வாரத்திலே அந்த ஹோலி வீக்ல உங்களை எல்லாம் சந்திப்பதிலே சந்தோஷம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து கேளுங்க, வார்த்தை வாசிங்க, தியானிங்க, முடிஞ்சா அவரை துதித்து பாடுங்க, அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எழுதுங்கள். Spend some time with the Lord, praise Him, thank Him, and meditate His word. It will be blessing for you, dear brother and sister. We are living in the challenging world. நாம் இந்த சவால் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆண்டவருடைய துணை, ஆண்டவருடைய ஆறுதல், ஆண்டவருடைய பலன் நமக்கு தேவை. அல்லேலூயா. சரி, நாம் தொடர்ந்து இப்பொழுது சிலுவையில இயேசுவை அறிந்துட்டு வாங்க. அங்கே நடக்கிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு மார்க் 15:30 வசனம், verse 30, Mark 15. Save yourself and come down from the cross. உன்னையே நீ ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். சிலுவையில் இறங்கி வா என்று தூஷித்தார்கள். அருமையானவர்களே, உன்னையே நீ ரட்சித்துக்கொள். ஏனென்றால் அவர் ரட்சகர் என்று சொன்னார், உலகத்தின் மேசையா என்று வந்தார், ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார், இழந்ததை தேடவும் ரட்சிக்குமே நான் வந்தேன் சொன்னார். ஆண்டோடைய செய்தியிலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. ஆகவே ரட்சிப்பின் செய்தி இயேசுவினுடைய மையமாக இருந்தது. ஆகவே இங்க பாருங்க, அவரை கேலி பண்ணி அவரை அசிங்கப்படுத்ததுல ரொம்ப மோசமான கடைசி அவருடைய வல்லமை அல்லது அவருக்கு இருக்கிற அந்த அதிகாரம், அவருக்கு இருக்கிற அந்த எல்லாவற்றையும் அப்படியே அவரை அந்த சாத்தான் என்ன செய்யறான், இதுதான் இந்த வார்த்தை இருக்குங்களே, செத்து போன பாம்பையும் துள்ள வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சிகரமான வார்த்தை. நீ ரட்சிக்க வந்தன்னா உன்னை முதல் ரட்சின்னு சொன்ன நமக்கு வீரம் இல்லாதவனு கூட வீரம் வந்துவிடும், சொரணை இல்லாதவர்களுக்கு சொரணை வந்துவிடும். பட் இவருக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அடக்கிக்கிட்டு அவர் இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டும். சிலுவையிலே என் உயிரை கொடுத்தாதான் இவர்களுக்கு ரட்சிப்பு என்பதை ஆண்டவர் உணர்ந்ததுனால பிசாசு தந்திரமா இதை கெடுக்க பார்க்கிறான். என் உணர்ச்சிகளை, எனக்கு இருக்கிற அந்த உரிமையை அல்லது அந்த வல்லமை அவனுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றானுங்க சாத்தான் வந்து, ரட்சிக்க வந்தேன்னு சொல்றேன், உன்னே ரட்சித்துக் கொள்ள, இறங்கி வா. அதேதான் சாத்தான் இயேசுவை சோதிக்க. எங்க குதி, ஏன் உன்னை பத்தி எழுதியிருக்கு, தேவ தூதர்கள் உன்னை வந்து அப்படி தாங்குவாங்கன்னு சொல்லியிருக்க, எழுதியிருக்க, அதனால குதியேன் அப்படின்றான். எவ்வளவு தந்திரமாக பிசாசானவன் செயல்படுகிறான் பாருங்களேன். அவமானத்திலே உச்சக்கட்டமான ஒரு அவமானம் இதுதான். பெருசா பேசுன, பெருசா அற்புதம் செஞ்ச, அடையாளம்லாம் செஞ்ச, ரட்சிக்க வந்தெல்லாம் சொன்னேன், இப்ப நீ உன்னை ரட்சித்துக் கொள்ள, சிலுவிலிருந்து இறங்கி வாயேன். யோசிச்சு பாருங்க அருமையான சகோதரனே, சகோதரியே. அவர் இறங்கி வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு இல்லாமல் போயிருக்கும். அது உண்மைங்க. அதனாலதான் ஆண்டவர் அவர் இறங்கி வரவில்லை. அவராலே முடியும். அதை நிரூபிப்பதற்காக அவர் வரவில்லை. இந்த உலகத்திற்கு சமாதானத்தின் சந்தோஷத்தையும் கொடுக்க வந்தார். அதை நிறைவேற்ற சிலுவையில ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு காரணம், இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையாக வாழும் பொழுது அவமானங்கள் வரலாம், நம்முடைய அதிகாரத்தையே கேவலப்படுத்துகிற சூழ்நிலைகள் வரலாம். பரவாயில்லை, இயேசு நமக்கு நல்ல ஒரு உதாரணம். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Just commit yourself, the Lord do wonder things in your life. Just meditate. Allow the Holy Spirit to speak to you, to guide you, to lead you, empower you. பரிசுத்தாவினுக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களை வழிநடத்த, உங்களோடு பேச, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, உங்களை பலப்படுத்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த வாரத்தினுடைய இந்த டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமையை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு மாலை 8 மணிக்கு ஆராதனையும் ஆசீர்வதிங்க. இப்படி ஜனங்கள் வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. காரணங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க.
உன்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எப்படி சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கலாம், அதிகாரத்துக்குள் இருக்கலாம். ஆனால் உங்கள் அதிகாரத்தையே அசைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தோணும்? யோசிச்சு பாருங்களேன். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். டேக் கேர். God bless.